பெயர்களை சொல்றோம். மொழி வந்து இறைவனுக்குன்னு ஒரு மொழி கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் தான் சொல்றாரு, எல்லா மொழியாலும் இமையோர் பணிந்து ஏத்த. உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழியினாலேயே இமையோர்களாகிய தேவர்கள் எல்லாம் வந்து இறைவனை வந்து பணிந்து ஏத்துகிறார்கள். அதனால இறைவன் வந்து மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. அபிராமி பட்டர் சொல்றார், ஒரு மொழிக்குள்ள வந்து இறைவனை அடைக்கிற முடியாது. எல்லா மொழியும், உலகத்துல உள்ள எல்லா மொழியும் இறைவனுக்கு சொந்தமானது. இந்த எல்லா மொழிகளாலையும் இமையோர்கள் எல்லாம் இறைவனை வந்து பணிந்து ஏத்துகிறார்கள்னு ஞானசம்பந்தருடைய திருவாக்கு. அதனால இந்துக்களாகிய நமக்கு வேதம் தான் முதல்ல உள்ளது. 4 வேதம். நீங்க வேணும்னாலும் சரி வேணான்னாலும் சரி உங்களுக்கு சொந்தமானதான். 4 வேதம், 28 ஆகமம், 12 திருமுறைகள், இன்னும் 12 சாஸ்திர நூல்கள், இந்த மாதிரி பலவிதமான இதுகள் எல்லாமே நமக்கு சொந்தம். அதை இந்த குடமுழுக்கு போன்ற இந்த நிகழ்ச்சியில தான் வந்து எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நாதசுரம், வேதம், ஆகமம், திருமுறைகள், பக்தி பாடல்கள் எல்லாமே வந்து இந்த யாகசாலையில முழங்கப்படும். அந்த கடத்துல வந்து நீரை நிரப்பி வெற்றிட விட்டு இந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்ல